Hi all, myself K. Karthik Kumar. In this video lecture, we are going to see about causality and stability. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காசாலிட்டி ஸ்டெபிலிட்டிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதாவது அதுவும் அந்த டாபிக் வந்து டிஃப்ரெண்ட்டு. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல. ஏன் இந்த டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இதில் காசல் ஸ்டேபிளுங்கிறதெல்லாம் வந்து கான்செப்ட் பேஸ்டு ரெண்டுமே ஒன்று தான். இப்போ நீங்கள் பட் நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈக்குவேஷன் வச்சு நீங்கள் வந்து காசல் ஸ்டேபிளுங்கிறது நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அதாவது இப்போ ப்ரெசன்ட் இன்புட் பாஸ்ட் இன்புட் அப்படின்னா வந்து நீங்கள் அந்த காசல் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸ்டேபிள்னா பவுண்டட் இன்புட் பவுண்டட் அவுட்புட் அப்படின்னா ஸ்டேபிள் நம்ம இங்கே சொல்லியிருப்பீங்க. இங்கேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து இங்கே ஏன் இன்ஸ்டெட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அவுட்புட் ரெஸ்பான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் here they are using output response functions for determining the causality and stability and additional functions வந்து இது பண்ணுறாங்க. அதேமாதிரி இந்த சிஸ்டம் இது எதுக்குன்னா காசாலிட்டி இங்கே எதுக்கு நம்ம இது பண்ணுறோன்னா காசாலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம் பார்க்க போகிறோம். அதாவது எப்படின்னா சிஸ்டம் ஒபேஸ் லீனியர் பிரின்சிபல் அண்ட் டைம் இன்வேரியன்ட் பிரின்சிபல் தட் இஸ் ஃபார் லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். அதான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே இதுதான் கான்செப்ட். அதேமாதிரி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஒரு பேசிக் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அதுதான் ஆர்பிட்ரரி ரெஸ்பான்ஸ் அப்படின்ட்டு ஒரு இந்த டெல் ஆஃப் என் அப்படிங்கிற ஒரு இம்பல்ஸ் இதை வச்சு நம்ம பார்த்தோம். அதே தான் நம்ம இங்கேயும் கண்டினியூ பண்ணுவோம். அதாவது அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நம்ம இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது ஒரு பொசிஷன் டெல்லுங்கிறத நம்ம எதுக்கு பண்ணுறோம், நம்ம ஒரு பொசிஷன் வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு டெல்லுங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒரு பொசிஷனை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அது கிளாரிஃபையருங்கிற ஒரு இதுதான் இப்போ அதோட யூஸ். ஓகேவா? இப்போ அது வந்து நம்ம இது பண்ணுறது அதேமாதிரி எதுக்கு நம்ம டெல் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம்னா ப்ரிடிக்ட் த நேச்சர் ஆஃப் த சிஸ்டம். ஓகேவா? இட் ஹெல்ப்ஸ் டு ப்ரிடிக்ட் த நேச்சர் ஆஃப் த சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம டேரெக்டாக வந்து ப்ராப்ளம் போவோம். நம்ம டாப்பிக்கில் போவோம். எப்படிங்கிறத ஃபஸ்ட் என்ன இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். நம்ம இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்ங்கிற ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். இப்போ எக்ஸ் ஆஃப் என் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் என் இருக்குது. எக்ஸ் ஆஃப் என்னு இது வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சிஸ்டம்மு ஒய் ஆஃப் என்னு. இந்த இதோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் வந்து எக்ஸ் ஆஃப் என் ஒய் ஆஃப் என். அதாவது ஒய் ஆஃப் என் ஈக்குவல் டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் என். இதான் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஃப் த இன்புட் இஸ் யூனிட் இம்பல்ஸ் எக்ஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டெல் ஆஃப் என். இது வந்து டெல் ஆஃப் என். ஓகேவா? இப்போ இம்பல்ஸ் வந்து ஒரு இன்புட் வந்து டெல் ஆஃப் என்னாக இருந்துச்சுன்னா தென் அவுட்புட் ஒய் ஆஃப் என் இஸ் நோன் அஸ் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அண்ட் டினோட்டட் பை ஹச் ஆஃப் என். ஓகேவா? இப்போ வந்து இன்புட் வந்து எக்ஸ் ஆஃப் என் போல் டெல் ஆஃப் என் இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட் அதேமாதிரி அவுட்புட் வந்து என்ன ஆகும்னா ஹச் ஆஃப் என் அப்படிங்கிறத நம்ம டினோட் பண்ணுறோம். ஓகேவா? அதேமாதிரி இந்த இது நம்ம டெல் ஆஃப் என்ங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ப்ரிடிக்ட் த நேச்சர் ஆஃப் த சிஸ்டமு. அதாவது இப்போ வந்து ஒரு சிஸ்டம் வந்து வெதர் காசல் நான் ஸ்டேபிள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்காக நம்ம இந்த இது வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். அதேமாதிரி ஹச் ஆஃப் என்கிற என்னென்னா இட் இஸ் யூஸ் டு செக் த அவுட்புட் ஆர் த காசாலிட்டி ஆர் நான் காசாலிட்டி அண்ட் ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் நம்ம செக் பண்ணுறதுக்கு தான் வந்து ஆர் யூஸிங். அதுமாதிரி நம்ம சிமிலராக வந்து டேர்மும் வந்து நம்ம மாறிடும். அதாவது ஹச் ஆஃப் என் ஈக்குவல் டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டெல் ஆஃப் என் மாறிடும். அது இன்ஸ்டெட் ஆஃப் ஒய் ஆஃப் என் எக்ஸ் ஆஃப் என் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஃபார் த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் இன்புட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கன்வல்யூஷன். அதாவது ரெஸ்பான்ஸ் த்ரூ கன்வல்யூஷன் சம். அதாவது நம்ம வந்து கன்வல்யூஷன் நம்ம இன்னும் வந்து மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. கன்வல்யூஷன் தியரம் அந்த மாதிரி அந்த கான்செப்ட் நீங்கள் படிப்போம். டிஎஸ்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎஸ்பியில் வந்து மேஜராக வந்து எல்லா ப்ராப்ளம்ஸு மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். எதனால அந்த ப்ராப்ளம்ஸ் நம்மளாம் படிக்கணும் அப்படின்னா ஒரு சிக்னல் வந்து நம்ம ஃபஸ்ட்டே நம்ம சொல்லியிருக்கோம் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிக்னலோட தன்மையை நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸு ஈக்குவேஷன்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷன்ஸ் பொதுவாக வந்து ஈக்குவேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி வந்துட்டாலே வந்து நிறையா மேத்தமெட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மேத்தமெட்டிக்கல் ட்ரிக்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவை. ஓகேவா? ட்ரிக்ஸ் டு சால்வ் ட்ரிக்ஸ் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து இந்த ப்ரொசீஜர் நம்ம போவோம். ஓகேவா? நம்ம பார்ப்போம். ஃபார் லீனியர் சிஸ்டமில் வந்து அவுட்புட் வந்து ஒய் ஆஃப் என் ஈக்குவல் டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் என் அப்படின்ட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் வந்து நம்ம என்ன எப்படி எழுதணும்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் என்ங்கிறது வந்து சம்மேஷன் கே டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் கே டெல் ஆஃப் என் மைனஸ் கே அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேவா? அதாவது ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறாங்கன்னா என் இருக்கிற டேர்ம்லாம் வந்து எக்ஸ் கே போடுறாங்க. ஓகேவா? எக்ஸ் ஆஃப் கே டெல் ஆஃப் என் மைனஸ் கே. அதாவது கே பொசிஷன் கேக்கு இந்த டெல்லோட வேல்யூ அதாவது இம்பல்ஸ் வேல்யூ வந்து எப்படின்னா டெல் ஆஃப் என் மைனஸ் கே. நம்ம இது வந்து ஆல்ரெடி நம்ம பின்னால் நம்ம போன வீடியோலேயே பார்த்துருக்கோம். ஓகேவா? இந்த டேர்ம் எப்படி வருது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. சமேஷன் கே டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் கே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டெல் ஆஃப் என் மைனஸ் கே. ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து உள்ளே வந்து வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா
இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டெல் ஆஃப் n மைனஸ் கேவை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஹச் ஆஃப் n மைனஸ் கேன்னு எழுதிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். டெல்லுங்கிற பதில் நம்ம என்ன ஆயிரும்னா ஹச்சுங்கிற டேர்ம் வந்துடுது. ஓகேவா? ஹச் ஆஃப் n மைனஸ் கே அப்படிங்கிறது நம்ம வந்து எழுதிக்கிறோம். ஓகேவா? அது எப்படின்னா ஒய் ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் கே டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் கே ஹச் ஆஃப் n மைனஸ் கே ஃபார் அ லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் த்ரூ convolution theorem. For a linear time invariant system, if input response x of n and the impulse response h of n are known, output y of n can be computed. அதாவது x of n h of n தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்னா y of n வந்து கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம். y of n is equal to summation of k tends to minus infinity infinity x of k h of n minus k. ஓகேவா? ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம் ஃபங்க்ஷனு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா கன்வல்யூஷன் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம கன்வல்யூஷன் எழுதுகிறோம். y of n is equal to x of n convolution of h of n. அதாவது இந்த இதை வந்து மல்டிப்ளிகேஷன் இல்லை இன்ட்டுன்னு நம்ம சொல்லக்கூடாது. இதை நம்ம என்ன பண்ணணும்னா கன்வல்யூஷன் தான் சொல்லணும். ஓகேவா? x of n கன்வல்யூஷன் h of n. இந்த ஈக்குவேஷன் இந்த அபோவ் ஈக்குவேஷனுக்கு வந்து இதான் வந்து கன்வல்யூஷன். ஓகேவா? கன்வல்யூஷன் ஃபார்ம்லாம் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ கன்வல்யூஷன் சம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு காசாலிட்டி. அதான் நம்ம இப்போ வந்து டாபிக். இது வந்து நம்ம ஒரு காசாலிட்டி ஸ்டெபிலிட்டிங்கிற முன்னால் வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் இந்த ஃபங்க்ஷன் அதாவது ஒரு இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த பொசிஷன் வித் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், அந்த ஃபங்க்ஷன் எப்படி டெரைவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். ஓகேவா? ஃபார் அ லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். அதே மாதிரி கன்வல்யூஷன் சம் வந்து எப்படி இருக்குது, அந்த ரெஸ்பான்ஸில் வந்து கன்வல்யூஷன் சம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்ஸ். புரியுதா? இப்போ நான் டாபிக் வந்து நம்ம காசாலிட்டி ஸ்டெபிலிட்டிங்கிறத என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து காசாலிட்டினா இப்போ காசல் சிஸ்டம்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். இது வந்து ஜென்ரல் டாபிக் தான். டெஃபினேஷன்லாம் ஒன்று தான். ஓகேவா? அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் இன்புட். ஓகேவா? அதான் வந்து காசல் சிஸ்டம். அதர்வைஸ் நான் காசல். ஆஸ் பர் கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆஃப் n ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் n ஹச் ஆஃப் nங்கிற டேர்மை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஹச் ஆஃப் n இன்ட்டு எக்ஸ் ஆஃப் n எழுதிக்கலாம். ஓகேவா? அதாவது ஏ இன்ட்டு பி அப்படிங்கிறது வந்து பி இன்ட்டு ஏ அப்படின்ட்டு நம்ம அந்த பூலியன் அல்ஜிப்ரா அந்த மாதிரிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க கிட்டத்தட்ட. அதில் வந்து ஹியூமிலிட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்கும். ஹியூமிலிட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி படி நம்ம வந்து தட் இஸ் என்ன சொல்ல வராங்கன்னா கன்வல்யூஷன் தியரம் ஒபேஸ் ஹியூமிலிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதான் வந்து டெஃபினிஷன். ஒய் ஆஃப் n ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் n கன்வல்யூஷன் ஹச் ஆஃப் n ஈக்குவல் டு ஹச் ஆஃப் n கன்வல்யூஷன் எக்ஸ் ஆஃப் n. ஓகேவா? அதுக்கு வந்து ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறாங்கன்னா இப்போ நம்ம எக்ஸ் ஆஃப் n இன்ட்டு ஹச் ஆஃப் n நமக்கு தெரியும். ஃபங்க்ஷன் வந்து பின்னால் பார்த்தோம். ஓகேவா? இங்கே இந்த டேர்மு ஹச் ஆஃப் n கன்வல்யூஷன் எக்ஸ் ஆஃப் n என்ன ஃபங்க்ஷன்னா ஒய் ஆஃப் n ஈக்குவல் டு சம்மேஷன் கே டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி ஹச் ஆஃப் கே எக்ஸ் ஆஃப் n மைனஸ் கே. அதுக்கு வந்து எக்ஸ் ஆஃப் கே ஹச் ஆஃப் n மைனஸ் கேன்னு வரும். இதுக்கு வந்து ஹச் ஆஃப் கே எக்ஸ் ஆஃப் n மைனஸ் கே. ஓகேவா? அதாவது இந்த டேர்முக்கு ஹச் ஆஃப் n கன்வல்யூஷன் எக்ஸ் ஆஃப் n இதுதான் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. அது எப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ கே டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு -1. ஓகேவா? மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து -1 வந்து நம்ம இது பண்ணுறோம். இது பண்ணி ஹச் ஆஃப் கே எக்ஸ் ஆஃப் n மைனஸ் கே ப்ளஸ் சமேஷன் கே டென்ஸ் டு 0 டு இன்ஃபினிட்டி ஹச் ஆஃப் கே எக்ஸ் ஆஃப் n மைனஸ் கே. ஓகேவா? இப்படி நம்ம ஃபங்க்ஷன் வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம இன்னொன்று பார்த்துருக்கோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம். அந்த ஆர்பிட்ரரி ரெப்ரசன்டேஷன். அதே மாதிரி வந்து இங்கேயும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதாவது ஃபியூச்சர் இன்புட், ப்ரெசென்ட் இன்புட், பாஸ்ட் இன்புட் அப்படிங்கிறது. அதை வந்து எக்ஸ் ஆஃப் n + 2 அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சர். அப்படி தானே? +2 அப்படின்னு வந்துச்சுனால ஃபியூச்சர் இன்புட் ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அவுட்புட் வந்து ஹச் ஆஃப் -2 பொசிஷனு இருக்கும்போது இது வந்து இன்புட் அப்படின்னா ஃபியூச்சர் இன்புட். அதே மாதிரி ஹச் ஆஃப் 0 எக்ஸ் ஆஃப் n. ஓகேவா? இது வந்து ப்ரெசன்ட் இன்புட். பாஸ்ட் இன்புட்டுங்கிறது ஹச் ஆஃப் 1 எக்ஸ் ஆஃப் n - 1. புரியுதா? இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு பார்த்தாலே புரியும். அதாவது நீங்கள் வந்து நம்ம பார்க்குற டாபிக் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி வந்து சிம்பிளாக வந்து எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். டக்குன்னு வந்து நீங்கள் வந்து நம்ம வீடியோஸில் வந்து நம்ம டக்குன்னு வந்து நம்ம ரீகால் பண்ண முடியாது. நீங்கள் நோட்ஸ்னால் நீங்கள் வந்து நான் சொல்ல வந்து ஈஸியாக வந்து ரீகால் பண்ணிக்கலாம். ஹச் ஆஃப் -2 எக்ஸ் ஆஃப் n + 2 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஃபியூச்சர் இன்புட். ஓகேவா? ஹச் ஆஃப் 0 எக்ஸ் ஆஃப் n அப்படின்னு இருந்துச்சுன்னா ப்ரெசென்ட். நம்ம அதாவது சொல்லியிருக்கோம். எக்ஸ் ஆஃப் n இருந்துச்சுன்னா ப்ரெசென்ட்டு, எக்ஸ் ஆஃப் n + 2 அப்படின்னுச்சுன்னா ஃபியூச்சரு, எக்ஸ் ஆஃப் n - 1 இருந்துச்சுன்னா பாஸ்ட். ஓகேவா? இதெல்லாம் வந்து பொசிஷன். அதாவது ஹச் ஆஃப் -2, ஹச் ஆஃப் 0, ஹச் ஆஃப் 1ங்கிறதெல்லாம் பொசிஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காசாலிட்டி கண்டினியூஷனு.
எப்போ நம்ம ஒரு சிஸ்டம் வந்து காசல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஹச் ஆஃப் கேங்கிற டேர்ம் இருக்கா, அது வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு இருந்துச்சு. ஃபார் கே லெஸ் தென் 0 அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அந்த சிஸ்டம் வந்து நம்ம காசல்னு சொல்கிறோம். ஓகேவா? அதாவது ஹச் ஆஃப் நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஹச் ஆஃப் கேங்கிற டேர்ம் இருக்குல்ல, ஹச் ஆஃப் கேங்கிற டேர்ம் வந்து 0வாக இருந்து, அதாவது இங்கே வந்து 0வாக இருக்குது அப்படி தானே. ஹச் ஆஃப் 0வாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ப்ரெசண்ட்டாக இருந்துச்சு, ஃப்யூச்சராக இல்லாமல் ப்ரெசண்ட்டாக அதேமாதிரி பாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து காசல். நம்ம அந்த டெஃபினேஷன் தான் சொல்கிறாங்க. ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு ஹச் ஆஃப் கே வந்து 0வாக இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த சிஸ்டம் வந்து காசல். ஓகேவா? ஆஸ் பர் டெஃபினேஷன் தான் சொல்லியிருக்காங்க. அந்த நம்ம ப்ரீவியஸ் பார்த்த ஈக்குவேஷனில் ஹச் ஆஃப் கே வந்து 0வாக இருக்கணும் ஃபார் கே லெஸ் தென் 0. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டெபிலிட்டி வந்து டைம் லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள் இஃப் இட் ப்ரொடியூசஸ் பவுண்டட் அவுட்புட் சீக்வன்ஸ் ஃபார் எவரி பவுண்டட் இன்புட் சீக்வன்ஸ். ஓகேவா? அதான் நம்ம சொன்னோம், பவுண்டட் இன்புட் பவுண்டட் அவுட்புட்னு சொன்னால் நம்ம சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள். ஓகேவா? அதாவது இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்து ஈக்குவேஷன் வந்து அதே ஈக்குவேஷன் தான் லைட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா மாடிஃபை பண்ணுறாங்க. அதாவது மாடுலஸ் இன்க்ளூட் பண்ணுறாங்க. மாடுலஸ் ஆஃப் ஒய் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் சமேஷன் கே டென்ஸ் டு மைனஸ் இன்ட்டு இன்ஃபினிட்டி ஹச் ஆஃப் கே எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் கே. ஓகேவா? இதான் வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன். இதில் வந்து மேக்னிடியூட் சம், இந்த மேக்னிடியூட் ஆஃப் த சம் ஆஃப் டேர்ம் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சம் ஆஃப் த மேக்னிடியூட். ஓகேவா? அது என்ன நான் சொல்கிறேன், அதாவது இந்த ஒய் ஆஃப் என் மாடுலஸ் ஆஃப் ஒய் ஆஃப் என் இருக்குல்ல, அதோட லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த டேர்ம் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஒய் ஆஃப் என் மாடுலஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சம்மேஷன் கே டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி இண்டிவிஜுவல் மாடுலஸ். ஓகேவா? அது ஒவ்வொருத்தோட மேக்னிடியூட் வந்து மாடுலஸ் ஆஃப் ஹச் ஆஃப் கே மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் கே. ஓகேவா? இப்படி இருந்ததுன்னா இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த டெஃபினேஷனில். ஓகேவா? அதே மாதிரி வந்து ஃபார் பவுண்டட் வேல்யூ ஆஃப் இன்புட் இஸ் ஈக்குவல் டு எம் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்முங்கிற ஒரு டேர்ம், ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. அந்த நம்ம ஈக்குவேஷன் இருக்குல்ல, நம்ம ஈக்குவேஷன் வந்து எம்முங்கிற டேர்ம் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதாவது மாடுலஸன் ஒய் ஆஃப் என் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் சம்மேஷன் கே டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி ஹச் ஆஃப் மாடுலஸ் ஹச் ஆஃப் கே. ஓகேவா? இந்த ஈக்குவேஷனில் வந்து எம்முங்கிற டேர்ம் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஃபார் சிஸ்டம் டு பி ஸ்டேபிள் அப்படின்னா என்னென்னலாம், இப்போ சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன் இருக்கணும், இது மூணுமே கண்டிஷன். ஓகேவா? மாடுலஸ் ஆஃப் ஒய் ஆஃப் என் வந்து லெஸ் தென் இன்ஃபினிட்டியாக இருக்கணும், அதாவது ஒரு ஃபைனைட் வேல்யூவாக இருக்கணும். அதான் நம்ம ஸ்டேபிளுங்கிறது. அதான் சொல்கிறாங்க. மாடுலஸ் ஆஃப் ஒய் ஆஃப் என் வந்து ஃபைனைட்டாக இருக்குது. அதேமாதிரி எம் சம்மேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி ஹச் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஹச் ஆஃப் கே. ஓகேவா? அந்த இதுவும் வந்து லெஸ் தென் இன்ஃபினிட்டியாக இருக்கணும். அதேமாதிரி எம் வந்து ஆல்ரெடி வந்து பவுண்டட் நம்மளுக்கு தெரியும். எம்முங்கிற ஒரு பவுண்டட் வேல்யூ தான். ஓகேவா? பவுண்டட் கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதை வந்து பவுண்டடுங்கிற நம்மளுக்கு தெரியும். அது இல்லாமல் இந்த டேர்முமே எப்படி இருக்கணும், லெஸ் தென் இன்ஃபினிட்டியாக இருக்கணும். அதான் வந்து இந்த கண்டிஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் ஸ்டெபிலிட்டி. கண்டிஷனுங்கிறது எப்படின்னா என்ன ஸ்டெபிலிட்டி அப்படின்னா சமேஷன் இன்டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி ஹச் ஆஃப் என் மாடுலஸ் ஆஃப் ஹச் ஆஃப் என் லெஸ் தென் இன்ஃபினிட்டி. இதான் வந்து கண்டிஷன். ஓகேவா? இது வந்து நம்ம ப்ராப்ளமில் யூஸ் பண்ணுவோம். இந்த கண்டிஷன் வந்து நீங்கள் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, இல்லை நோட் பண்ணிக்கோங்க, விச் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். அதாவது என் டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி ஹச் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஹச் ஆஃப் என் லெஸ் தென் இன்ஃபினிட்டி. ஓகேவா? மோஸ்ட்லி வந்து நம்ம பார்க்குற டாப்பிக்கில் எல்லாமே வந்து ப்ராப்ளம்ஸ் தான் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். தியரி வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் தியரின்னு கேட்டாங்கனாலும் கண்டிஷன் மட்டும் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிஷன், அதாவது நீங்கள் தியரி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டெஃபினேஷன். இப்போ ஸ்டெபிலிட்டினா என்ன, நம்ம வந்து வேல்யூஸ் வந்து இந்த மாதிரி வந்து லெஸ் தென் இன்ஃபினிட்டியாக இருக்கணும், ஃபைனைட்டாக இருக்கணும், பவுண்டட் அப்டேட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேர்டிங்ஸ் எழுதிட்டு லாஸ்ட்டில் வந்து கண்டிஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் வந்து நீங்கள் கண்டிஷன் எழுதிட்டிங்கன்னா தியரி. இதே வந்து நீங்கள் அந்த கண்டிஷனை வந்து நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் அப்ளைங் த அப்டைன்ட் கண்டிஷன் என்ன ப்ராப்ளம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ப்ராப்ளம்க்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராப்ளம் பார்ப்போம். ப்ராப்ளம் நம்பர் 1, டெஸ்ட் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம் whose impulse response is h of n is equal to 1/2 whole power n u of n அப்படின்னு கொடுத்தாங்க. நம்ம u of n-ங்கிற நம்மளுக்கு தெரியும். நம்ம u of n-ங்கிற டேர்ம்லாம் வந்துச்சுனாலே நம்ம வந்து அந்த லிமிட் -1 to infinity வந்து நம்ம 0 to infinity மாற்றுறதுக்கு, அதை 1ன்னு ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்க்ளூட் பண்ணி அப்படி மாற்றுவோம். ப்ராப்ளம் பார்ப்போம், அப்போ தெரியும். இப்போ கண்டிஷன் வந்து நம்மளுக்கு தெரியும். இந்த கண்டிஷன் தான் சொன்னேன், ரிமெம்பர் பண்ணிக்கோங்கன்ட்டு. சம்மேஷன் n is equal to -1 to infinity மாடுலஸ் ஆஃப் h of n less than infinity. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்த டாப்பிக்லேயே வந்து நம்ம கண்டிஷன்ஸ், நம்ம ப்ராப்ளம்ஸில் வந்து இந்த கண்டிஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து இந்த கண்டிஷனு, அங்கே வந்து நம்ம காசலில் ஒரு கண்டிஷன் பார்த்தோம். ஓகேவா? 2 கண்டிஷன் மட்டும் தான் நம்ம ப்ராப்ளமில் யூஸ் பண்ணுவோம். என்னென்ன கண்டிஷன் நம்ம ப்ராப்ளமில் பார்ப்போம்.
இந்த கண்டிஷன் ஒன்று. இது நம்ம எல்லாமே ப்ராப்ளம் யூஸ் பண்ணுவோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஹச் ஆஃப் என் வந்து கிவன். ஓகேவா? இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா கண்டிஷன் நம்மளுக்கு தெரியும். n = -∞ மாடுலஸ் ஆஃப் ஹச் ஆஃப் என் which is equal to summation -∞. நம்ம அந்த ஹச் ஆஃப் என் வந்து கொடுத்த வேல்யூ எடுத்துக்கிறோம். இப்போ இந்த வேல்யூ வந்து 1 ஆயிரும் பை இன்க்ளூடிங் 0 to infinity. 0 to infinity வந்து டேர்ம் வந்து ஆகிட்டு இந்த வேல்யூ வந்து 1 ஆயிடுது. ஓகேவா? வேல்யூ 1. இப்போ 1/2 ஹோல் பவர் n அப்படின்னா இப்போ நம்ம இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் படிச்சிடணும். 0 to infinity இருந்துச்சுன்னா 1/2 ஹோல் பவர் n அப்படின்னா 0 to infinity a பவர் n அப்படின்னு ஒன்று படித்தோம். ஓகேவா? a பவர் nனா 1/1 + 1 - a. ஓகேவா? அந்த ஏங்கிற டேர்ம் இதை வந்து இப்படி தான் நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி ஒன்று படித்தோம். அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க ப்ரீவியஸ் வீடியோஸில். which is equal to 2 சிம்பிளை பண்ணோம்னா which is less than infinity, therefore the given system is stable. ஓகேவா? புரிஞ்சா? இதான் வந்து கண்டிஷன் அப்ளை பண்ணி நம்ம டேரெக்டாக வந்து கொடுத்த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸை சப்ஸ்டிட் பண்ணி ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி நம்ம வந்து ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிளாங்கிறத நம்ம சொல்லிட்டோம். இந்த ஹியர் hence the system is stable. Problem number 2. For each impulse response listed below, determine if corresponding system is causal. ஃபஸ்ட்டு வந்து causal, செகண்ட் ஒன்று வந்து ஸ்டேபிள் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். காசலாக ஸ்டேபிளாக, காசலாக அன்காசலாக, ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிளாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஒரு 4 டிஃப்ரெண்ட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்க்கு. ஓகேவா? 1 by 1 பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா h of n = 2 power n u of -n. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் வந்து காசாலிட்டி கண்டுபிடிக்கணும். இப்போ u of -nனா நம்ம இப்போ u of n நம்ம என்ன பண்ணுவோம்? -∞ வந்து 0 to infinity அப்படி பண்ணிடுவோம். இப்போ u of -nக்கு எப்படி வேல்யூ இருக்கும் அப்படின்னா 0 for n greater than 0. n greater than 0க்குலாம் வந்து u of n வந்து 0, u of -n வந்து 0. அதே மாதிரி n less than or equal to 0க்குலாம் வந்து u of -n வந்து 1. ஓகேவா? therefore h of n = 2 power n for n less than or equal to 0. ஓகேவா? அப்படி இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா h of n வந்து ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு. அதாவது h of n வந்து ஈக்குவல் டு 0 for n less than 0 அப்படி இருந்துச்சுன்னா the given system impulse response வந்து causal நம்ம சொல்லணும். இங்கே வந்து not equal 0 இருக்குது. therefore the given system is non causal. ஓகேவா? அதாவது இந்த டேர்ம் வந்து நாட் ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு 0 ஃபார் n less than 0. ஓகேவா? n less than 0க்கு வந்து ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா காசல்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது நம்ம ஆஸ் பர் டெஃபினேஷன் வந்து ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் வேல்யூவாக வரும். ஓகேவா? இது h of n இஸ் நாட் ஈக்குவல் டு 0 ஃபார் n less than 0. அதாவது எல்லாமே ஃபியூச்சர் வேல்யூ வந்துடும். ஓகேவா? அப்படிங்கிறப்ப இந்த கிவன் சிஸ்டம் இஸ் நான் காசல். ஸ்டெபிலிட்டி வந்து நம்ம அதே கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். கண்டிஷன் யூஸ் பண்ணிவிட்டு u of -n இருக்கு. u of -n நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா -n இருக்கிற டேர்ம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ -n வந்துருச்சுன்னா u of n இருந்துச்சுன்னா 0 to infinity மாற்றணும். இப்போ u of -n இருந்துச்சுன்னா இந்த டேர்ம் வந்து 1 ஆயிரும். 1 ஆகிட்டு இந்த லிமிட் எப்படி ஆகுதுன்னா -∞ to 0 அப்படின்னு வந்துடுது. ஓகேவா? இன்ட்டு 2 power n அப்படின்னு வருது. வந்துச்சுன்னா which is equal to summation 0 to infinity 2 power -n. அதை என்ன பண்ணுறோன்னா இந்த டேர்ம் வந்து 0 to infinity மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே வந்து மைனஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிடுறோம். அதுதான் வந்து இந்த மைனஸ். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து சிம்பிள் லாஜிக்கல் மேத்தமெட்டிக்கல் ட்ரிக்ஸ் டு சால்வ் த ப்ராப்ளம். ஓகேவா? அதே மாதிரி வந்து சம்மேஷன் 0 to infinity 1/2 ஹோல் பவர் n இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இதை வந்து அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணுங்கள். கண்டிஷன் யூஸ் பண்ணிங்கன்னா 1/1 - 1/2 which is equal to which is less than infinity, therefore the given system is stable. Second problem, h of n is equal to sin n(pi/2). h of n is equal to sin n(pi/2) னா காசாலிட்டி செக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு காசாலிட்டி எப்படி செக் பண்ணுறோன்னா this is a two-sided signal. அதாவது எப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நீங்கள் எந்த வேல்யூ போட்டாலுமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ப்ளஸ் மைனஸ் எல்லாமே வரும். ப்ளஸ்ஸு மைனஸ் டேர்மு 0 எல்லாமே வரும். இப்போ நீங்கள் வந்து வேல்யூஸ் வந்து எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் போட்டிங்கன்னா இட் வில் கிவ் டூ சைடட் சிக்னல். அதாவது ரெண்டு வேல்யூமே வரும். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து பாஸ்ட், ஃபியூச்சர், ப்ரெசென்ட் எல்லா வேல்யூமே வரும். இப்போ ஃபியூச்சருங்கிற வேல்யூ வந்துருச்சுனாலே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சிஸ்டம் இஸ் நான் காசல் சிஸ்டம். ஓகேவா?
நெக்ஸ்ட் வந்து ஸ்டெபிலிட்டி செக் பண்ணுறோம். ஸ்டெபிலிட்டி எப்படின்னா ஸ்டெபிலிட்டியில் வந்து சாரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காசலில் வந்து நம்ம அந்த ஃபியூச்சர் அதெல்லாம் சொன்னோம்ல, அது எப்படின்னா நம்ம கண்டிஷன் படி தான் சொல்கிறோம். n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 0 இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூஸுமே வந்து h ஆஃப் n ஈக்குவல் டு 0 நமக்கு வரணும். அப்படி தானே? h ஆஃப் n ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா நம்ம வந்து காசல் சொல்லுவோம். இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு வருது. எல்லாமே வந்து ஒரு வேல்யூ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மேன்யூட் வேல்யூ வந்து -1 -1 +1 அந்த மாதிரி வேல்யூ வந்துகிட்டே இருக்கும். அப்படி வர்றதுனால தான் வந்து நம்ம இந்த சிஸ்டம் என்ன சொல்கிறோம்னா நான் காசல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி நம்ம எப்படி சொல்கிறோம்னா அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி வேல்யூ வந்து எடுத்திங்கன்னா சின்ஸ் திஸ் இஸ் a infinite sequence summation of sin n/2 which takes -1 0 +1. அதாவது அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வேல்யூ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா -∞ 1 + 1 + 1 1 + 1 + 1 அதாவது டேர்ம் வந்து எப்படி இருக்குன்னா மாடுலஸ் இருக்குது. ஓகேவா? அதாவது நீங்கள் நெகட்டிவ் வேல்யூ இருந்தாலும் சம்மேஷன்னா ஆட் தானே பண்ணுவீங்க. அப்போ நெகட்டிவ் வேல்யூ இருந்தாலும் அது வந்து பாசிட்டிவ் ஆயிரும். இண்டிவிஜுவல் நீங்கள் மாடுலஸ் எடுக்கும்போது அப்போ வேல்யூ வந்து இப்படி 1 + 1 + 1 அப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அது வந்து ஒரு இன்ஃபினிட்டி தான். ஓகேவா? இன்ஃபினிட்டினா ஒரு ஃபைனைட் வேல்யூ இல்லை. அப்படிங்கிறப்ப இந்த கிவன் சிஸ்டம் இஸ் அன்ஸ்டேபிள் சிஸ்டம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு h ஆஃப் n ஈக்குவல் டு del of n ப்ளஸ் sin πn. ஓகேவா? காசாலிட்டி செக் பண்ணுறோம். இதுவும் வந்து 2 சைடட் சிக்னல் தான். நம்ம sin π n ஒரு வேல்யூ வந்துருச்சு. அப்போ அப்படிங்கிறப்ப 2 சைடு சிக்னல். இது வந்து del என்னங்கிறது வந்து இம்பல்ஸ் வேல்யூ பொசிஷன் டு ஃபைண்ட் த பொசிஷன். இதுவும் பார்த்தீங்கன்னா 2 சைடு சிக்னல். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோன்னா விச் இஸ் நான் காசல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிடுறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெபிலிட்டினா சம்மேஷன் n = -∞ h ஆஃப் n மாடுலஸ் ஆஃப் h ஆஃப் n நம்ம யூஸ் பண்ணிட்டு h ஆஃப் n இன்க்ளூட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தனித்தனியாக வந்து நீங்கள் மாடுலஸ் போட்டுருங்க. இந்த டேர்ம் வந்து நமக்கு தெரியும் ஆல்ரெடி விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? இந்த டேர்ம் வந்து 0 ஆயிரும். அதாவது sin n ஒரு டேர்ம் இருந்தாலே நீங்கள் என்ன வேல்யூ என்னுக்கு போட்டாலுமே வந்து 0 போட்டாலும் 0 தான், 1 போட்டாலும் 1 தான், 0 தான், 2 போட்டாலும் 0 தான், என்ன போட்டாலும் 0 தான். ஓகேவா? அப்படிங்கிறப்போ 1 + 0 வந்துடும். 1 + 0 வந்துச்சுன்னா விச் இஸ் லெஸ் தென் இன்ஃபினிட்டி, தட்ஃபோர் தி கிவன் சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள் சிஸ்டம். அதான் இங்கே விட்டுருக்காங்க sin n/, = 0 ஃபார் ஆல் வேல்யூ ஆஃப் n. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா காசாலிட்டி பார்க்குறீங்க. இட்ஸ் அ பாசிட்டிவ் சைட் சிக்னல். அதாவது பாசிட்டிவ் சைட் சிக்னல் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இப்போ u ஆஃப் n - 1னா ஒன்றும் இல்லை. இப்போ u ஆஃப் n - 1னா 1லேருந்து வேல்யூ ஸ்டார்ட் ஆகும். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகாது, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ரோவோட வேல்யூக்கு பற்றி நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கல. அப்படிங்கிற நம்ம வெறும் எண்ணை மட்டுமே வச்சு நம்ம பார்த்தோம்னா எல்லாமே வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். ஓகேவா? 0க்கு அப்புறம் வர வேல்யூ தான். அப்படி 0க்கு அப்புறம் வர வேல்யூனா எல்லாமே பாசிட்டிவ் சைடு சிக்னல் தான் இருக்குது. அப்படிங்கிறனால இந்த கிவன் சிஸ்டம் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா காசல் சிஸ்டம். ஓகேவா? இந்த கிவன் சிஸ்டம் இஸ் காசல் சிஸ்டம். ஸ்டெபிலிட்டி நம்ம எப்படி சொல்கிறோம்னா சம்மேஷன் n = -∞ மாடுலஸ் ஆஃப் h ஆஃப் n which is equal to சம்மேஷன் n = -∞ ரோ பவர் 2n u ஆஃப் n - 1. ஓகேவா? ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். இப்போ நீங்கள் இந்த டேர்ம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா u ஆஃப் n - 1னா ஒன்றும் இல்லை, 0 to ∞ இருக்கும். u ஆஃப் n 0 to ∞ நம்ம பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து n - 1 இருக்கிறதுனால 1 to ∞. ஓகேவா? இதே வந்து 2 இருந்துச்சுன்னா 2 to ∞, இதே 3 இருந்துச்சுன்னா 3 to ∞. அப்படி மாற்றிட்டு ரோ பவர் 2n. ஓகேவா? which is equal to சம்மேஷன் 0 to ∞. 0 to ∞ எப்படி மாற்றணும்னா இப்போ இங்கே வந்து நான் ஒரு ஆப்ரேஷன் வந்து நம்ம மேக்ஸ்லாம் பண்ணுவோம். +1 -1 நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணி நம்ம இது பண்ணலாம். ஓகேவா? 0 to ∞. +1 -1 ஒன்றும் இல்லை. இப்போ +1ங்கிறத நீ எப்படி எழுதிக்கலாம், ரோ பவர் 0ன்னு எழுதுவீங்க. ரோ பவர் 0னா 1 தானே. அப்போ 1 + ரோ பவர் 0 + ரோ பவர் 2n அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் இந்த ஆப்ரேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து ரோ பவர் 0ங்கிற டேர்ம் வந்து 0 ஆயிரும். அப்போ ரோ பவர் 2n - 1 அப்படின்ட்டு நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? இதுதான் ஜஸ்டிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் சீக்வன்ஸ் சம் ஃபார்முலா, அதாவது நம்ம a பவர் n அந்த ஃபார்முலா இருக்குது. அதில் வந்து 1/1 - a இஃப் a less than 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா இது வந்து a less than 1க்கு தான் அப்ளிகபிள். ஓகேவா? ஹென்ஸ் த கிவன் சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள் இஃப் ரோ less than 1 அண்ட் அன்ஸ்டேபிள் இஃப் ரோ greater than or equal to 1. அதாவது ரோ பற்றி நம்மளுக்கு வந்து வேல்யூ எதுவுமே கொடுக்கல. ஓகேவா? ரோங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ அதுக்கு நம்ம வந்து கொடுக்கல. அதனால் நம்ம இது எப்படி நம்ம ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள்னு சொல்கிறோம்னா இதுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்குது. அதாவது ரோ வந்து less than 1 இருந்துச்சுன்னா less than 1னா 0 -1 அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த சிஸ்டம் ஸ்டேபிள். ஓகேவா?
இதே ரோ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வேல்யூ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ரோக்கு பதிலாக வந்து இங்கே வேல்யூ நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து ஸ்டேபிள் சிஸ்டம். ஓகே, ஒரு ஃபைனைட் வேல்யூ வரும். இதே ரோ வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள் சிஸ்டம். இதான் வந்து ஜென்ரல் சம் ஒரு ஓவர்வியூ அபவுட் காசாலிட்டி அண்ட் ஸ்டேபிலிட்டி. இது நம்ம வந்து டிஎஸ்பியில் ஒன் ஆஃப் த மேஜர் இம்பார்ட்டன்ட் டாபிக். நம்ம இது எப்படி சால்வ் பண்ணுறோம், இதுக்கெலாம் வந்து மேஜராக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கோட ட்ரிக்ஸ் வந்து நிறையா தேவை. அதனால் வந்து நம்ம நிறையா மேத்தமெட்டிக்கல் ட்ரிக்ஸ்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க மேக்ஸில். இல்லைனா நீங்கள் வந்து அவங்க நோட்ஸ் எடுத்து பார்த்துக்கோங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம இங்கே வந்து நம்ம எப்படி நம்ம அது வருது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்போம். ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியாத பட்சத்துக்கு வந்து நீங்கள் வந்து அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.